ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வரலாற்று காலத்தில் பயன்படுத்தின 5 தனித்துவமான வாட்களும் அதோட சிறப்புகளை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம முதலில் பார்க்க போற வாளின் பெயர் உருமி. இது இந்தியாவைச் சேர்ந்த நீண்ட நெகிழ்வான ஒரு வாள். உருமி வாள் கேரளா சங்க காலத்திலேயே தோன்றினதா குறிப்பு இருக்கு. வாளோட நீளம் சுமார் 4 அடியில இருந்து 5.5 அடி வரையும் இருக்கும். வீரர்களோட இடுப்புல ஒரு பெல்ட் போல இதை பொருத்துனாங்க. ஒவ்வொரு வீரனோட இடுப்பு சுற்றளவுக்கு ஏத்த மாதிரி வாளோட நீளம் செய்யப்படுது. வேகமாக அசைக்கிறது மூலம் எதிரிகள் மேல வெட்டு காயங்கள் எதிர்பாராத வகையில ஏற்படுத்த முடியும். உருமி வாள் பயன்படுத்த மிகவும் சவாலான ஆயுதங்கள்ல ஒன்று. மிக திறமையான பயிற்சி பெற்ற வீரரால மட்டும்தான் உருமியை பயன்படுத்த முடியும். ஏன்னா இதை சுழற்றுபவங்க தன்னைத்தானே கடுமையாக காயப்படுத்திக்கிற வாய்ப்பு இருக்கு. இந்திய தற்காப்பு கலையான களரியில் உருமி சுழற்றுதல் எப்போதும் கடைசி பயிற்சியாக தான் கற்பிக்கப்படுகிறது. நாம இரண்டாவதாக பார்க்க போற வாளின் பெயர் கட்டானா. கட்டானான்றது ஜப்பான்ல சாமுராய் போர் வீரர்கள் உபயோகிச்ச வாள். இது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதோட கைப்பிடி 2 கைகள் பிடிக்கிற அளவு நீளமானது. ஜப்பானியர்களோட பழமையான டச்சுங்கிற வாளை விட வேகமா உரையில இருந்து இழுத்து எதிரிகளை தாக்க முடிஞ்சதால போரோட வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருந்துச்சு இந்த கட்டானா வாள். இதை கட்டானா பாணின்னு கூப்பிடுறாங்க. கட்டானா வாளோட நீளம் சராசரி 60 சென்டிமீட்டர்ல இருந்து 73 சென்டிமீட்டர் வரை காணப்படும். சாமுராய்கள் தங்களோட அடையாளங்கள்ல ஒன்னா கட்டானா வாளையும் இணைச்சாங்க. நாம பார்க்குற இந்த வாள் 14ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கமகுரா கால தங்க பதிச்ச கட்டானா. இது புகழ்பெற்ற ஜப்பானிய தலைவர் மற்றும் போர் வீரரான மசுமுனே கையொப்பமிட்ட வாளாகும். நாம மூன்றாவது பார்க்க போற வாளோட பெயர் கிளாடியஸ். ரோமன் வீரர்களோட புகழ்பெற்ற பழமையான வாள் கிளாடியஸ். இதோட முழு பெயர் கிளாடியஸ் ஹிஸ்பானியன்சிஸ். இந்த வாள் அந்தந்த பகுதிகளோட பெயரால சிறு சிறு மாற்றங்களோட மைன்ஸ், புல்காம் மற்றும் பாம்பியன் கிளாடியஸ்னு அழைக்கப்பட்டுச்சு. இதோட நீளம் 25 இன்ச்சஸ். கிமு 2ஆம் நூற்றாண்டுல ரோமானியர்களுக்கும் மாசிடோனியர்களுக்கும் நடந்த போர்ல கிளாடியஸ் பேரழிவு ஏற்படுத்துச்சு. அதனால இது மிக சிறந்த போர்த்தந்திர முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்பட்டுச்சு. ரோமானிய படைகள் கிளாடியஸ் வாளை அவங்களோட முக்கிய ஆயுதமாக வச்சிருந்தாங்க. அதனால இந்த வாள் ரோமன் கிளாடியஸ்ங்கிற பெயரோட அந்தஸ்தோட வரலாற்றுல இடம் பெற்றுச்சு. நாம 4வது பார்க்க போறது கோபிஷ். பண்டைய எகிப்துல பயன்படுத்தப்பட்ட வாள். பொதுவா வாட்கள் 2 பக்கமும் கூர்மையா இருக்கும். ஆனா இது ஒரு பக்கம் மட்டும் கூர்மை கொண்டது. இந்த வாளை அதிகார வர்க்கத்தினர் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. இது சராசரியா 50 சென்டிமீட்டர்ல இருந்து 60 சென்டிமீட்டர் நீளம் வரை இருந்துச்சு. கோபேஷ் வாளோட உள்வளைவு எதிராளியோட கேடயத்தை இழுக்கவும் தாக்கவும் பயன்பட்டுச்சு. எகிப்தின் புதிய ராஜ்யத்துல கோபீஷ் வாள் வெங்கலத்துல இருந்து இரும்புல மாத்தி செய்யப்பட்டுச்சு. எகிப்து அரசர்களான 2ஆம் ரம்சேஸ் மற்றும் டுட்டங்கமன் கல்லறைகளில் உடலோட சேர்த்து அவங்க பயன்படுத்தின கோபேஷ் வாளும் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. நாம 5வது பார்க்க போற வாளின் பெயர் உல்பெர்ட். உல்பெர்ட் வாள் ஐரோப்பியர்களான வைக்கிங்ஸ் சமுதாயத்தினரால் பயன்படுத்தப்பட்டது. இவங்க 9 முதல் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் பகுதியை ஆட்சி செஞ்சவங்க. உல்பெர்ட் வாள் எடை குறைவா இருந்தாலும் ரொம்ப வலிமையானது, வளையத்தக்கது. இதோட பிளேடுகள் மிகவும் தூய இரும்பா கருதப்படுற குரூசிபிளால செய்யப்பட்டது. உல்பெர்ட் வாளை இப்போ மீண்டும் உருவாக்குறதுக்கு ரொம்ப கடினம்னு சொல்றாங்க. வரலாற்றோட இடைக்காலங்கள்ல இருந்த வாள்களை விட இவ மிகவும் முன்னேற்றம் அடைந்த வாளாக கருதப்பட்டது.